मोहान्धकारादिनिवर्तकाभ्याम् मोक्षादिसर्वार्थविधायकाभ्याम् अनाश्रिताकर्षणतत्पराभ्याम् नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्. ஒவ்வொரு ஜீவனும் இகபர லாபங்களை பெறுவதற்கு ஒரு குருவை ஆசிரியிக்கணும். குரு வழிகாட்டி மட்டுமில்லை, வழித்துணைவர் மட்டும் இல்லை, பலனை கொடுக்கிறவர். தத்துவ மார்க்காகிர தரிசகம் என்று பாகவதம் சொல்றது. வழிகாட்டி துணைக்கு வராது இல்லையா? இங்கிருந்து திருக்கோவலூர் அப்படின்னு இருந்தா அப்படி கைய காட்டி விட்டு நிற்கும். கூடவே வரக்கூடிய ஒரு துணை போன்ற குரு வழியும் காட்டுவர். கூடவே வந்து கொண்டு நாம் விழுந்துடாதபடி துணையாக கைய பிடிச்சு அழைச்சு கொண்டு போவர். அது பலனாவும் இருக்கும். இங்கேருந்து போயிட்டா என்ன? குரு ஈஸ்வர பாவனா, ஈஸ்வரனை காற்றேன்னு அழைச்சுட்டு போவர். கடைசியில குரு பக்தனுக்கு குருவே ஈஸ்வரனா ஆயிடுவர். அப்புறம் குருவனுடைய ஆத்ம குணங்களையும் அவருடைய கருணையையும் அவருடைய ஞானத்தையும் அவருடைய பிரபாவத்தையும் பார்க்கும் பொழுது குருவியே பகவான் என்றும் பகவானே குரு என்றும் அவனுக்கு தெளிஞ்ச பிறகு அப்புறம் எதை பார்க்கணும்? ஹரிரேவ குரு குருரேவ ஹரிஹி என்று